ஈரானின் நாட்டன்ஸ் அணுசக்தி நிலையம் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் இஸ்ரேலின் அணுசக்தி மையம் அமைந்துள்ள டைமோனா நகர் மீது தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேல் ஈரானின் முக்கிய அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் முக்கிய இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக ஈரானின் முக்கிய எரிவாயு வயலான சவுத் பார்ஸை இஸ்ரேல் தாக்கியதால் பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகளான குவைத், UAE, சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளில் உள்ள முக்கிய எரிசக்தி நிலையங்களை தாக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்க அதிபர் டிரம்பும் சவுத் பார்ஸ் தாக்குதல் விஷயத்தில் இஸ்ரேல் நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கியது குறிப்பிடத்தக்கது. மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த போர் தொடர்ந்து நீடிக்கப் போவதில்லை என்று ஒரு பக்கம் கூறினாலும் மறுபக்கம் தீவிர தாக்குதலையும் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக ஈரானின் நாட்டன்ஸ் அணுசக்தி மையத்தை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்கியுள்ளது. இதற்கு ஈரானின் பதிலடி மிகப்பெரிய அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரவே தனது தாக்குதலை வீரியமாக மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலின் அணுசக்தி மையம் அமைந்துள்ள டைமோனா நகர் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் குறைந்தது 39க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த தாக்குதல் தொடர்பாக அந்த நகர மேயரிடம் பேசியதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டியதாகவும் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலானது நாட்டன்ஸ் அணுசக்தி தளத்தின் மீது நடத்தப்பட்ட முந்தைய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இஸ்ரேலின் ஐஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி தனது பதிலடியை கொடுத்துள்ளது. அதோடு தெற்கு இஸ்ரேல் பகுதியில் உள்ள அராத் என்ற பகுதியிலும் ஈரான் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலின் அணுசக்தி மையம் அமைந்துள்ள டைமோனா நகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அணு ஆராய்ச்சி மையமான நெகெவ்க்கு சேதம் ஏற்பட்டதற்கான எந்த அறிகுறியும் கிடைக்கவில்லை எனவும் கதிர்வீச்சு அளவுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை எனவும் IAEA எனப்படும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சமயத்தில் இஸ்ரேலும் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான், கராச் மற்றும் இஸ்பஹான் மீது தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது.